நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால் அன்புடைமை. அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மறந்தளித்தற்று. விளக்கம்: மனதில் அன்பு இல்லாதவருடைய வாழ்க்கை பாலைவனத்தில் பட்டமரம் தளிர்த்தது போன்றது. வணக்கம். மூன் மீடியா செய்திகள். இன்றைய தலைப்புச் செய்திகள். செங்கோட்டையன் விஜயுடன் இணைந்திருப்பது தவேகாவிற்கு பலம். தமிழிசை சவுந்தரராஜன் கருத்து. டித்வா புயல் புதுச்சேரியில் மழை சீற்றத்துடன் காணப்பட்ட கடல். விஜயின் ரோட் ஷோவிற்கு அனுமதி மறுப்பு. டிஜிபி அலுவலகம் வந்த புசி ஆனந்த். இனி விரிவான செய்திகள். டித்வா புயல் காரணமாக புதுச்சேரியில் 4ஆம் எண் புயல் எச்சரிக்கை கொடியேற்றப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கடல் மிகுந்த சீற்றத்துடன் காணப்படுவதால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்க போலீசார் தடை விதித்துள்ளனர். வங்கக்கடலில் உருவாகியுள்ள டித்வா புயல் புதுச்சேரியில் இருந்து 300 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது. இதன் காரணமாக புதுச்சேரிக்கு இன்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக புதுச்சேரியில் அதிகாலை முதலே மழை பெய்ய துவங்கியுள்ளது. மேலும் புயல் எச்சரிக்கை காரணமாக புதுச்சேரி துறைமுகத்தில் 4ஆம் எண் புயல் எச்சரிக்கை கொடியேற்றப்பட்டுள்ளது. புதுச்சேரி கடல் வழக்கத்திற்கு மாறாக மிகுந்த சீற்றத்துடன் காணப்படுகிறது. இதனால் கடலில் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் இறங்க போலீசார் தடை விதித்துள்ளனர். இதனிடையே புயல் பாதிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள 2 பேரிடர் மீட்பு குழுவினர் நேற்று புதுச்சேரிக்கு வந்தனர். அவர்களுடன் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஆலோசனை நடத்தினார். மேலும் பொதுமக்கள் தேவையில்லாமல் வெளியே செல்வதை தவிர்க்குமாறு பொதுமக்களுக்கு மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அறிவுறுத்தியுள்ளார். இந்த நிலையில் இன்று அதிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதால் புதுச்சேரியில் உள்ள அனைத்து மற்றும் பள்ளி கல்லூரிகளுக்கு அரசு விடுமுறை அளித்தது. மேலும் புயல் எச்சரிக்கை காரணமாக புதுச்சேரியில் இருந்து ஹைதராபாத் மற்றும் பெங்களூர் செல்லக்கூடிய விமானங்களும் ரத்து செய்யப்பட்டன. புதுச்சேரியில் விஜய் ரோட் ஷோவிற்கு அனுமதி கேட்டு டிஜிபி அலுவலகம் வந்த அக்கட்சியினர் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் டிஜிபி இல்லாததால் திரும்பச் சென்றார். மேலும் அங்கிருந்த செய்தியாளர்களை தவிர்த்து அவசரமாக அங்கிருந்து புறப்பட்டார். புதுச்சேரியில் தவேகா சார்பில் வரும் 5ஆம் தேதி விஜயின் ரோட் ஷோவிற்கு அனுமதி கேட்டு கடந்த 2 தினங்களுக்கு முன்பு அக்கட்சி நிர்வாகிகள் முதல்வர் ரங்கசாமி மற்றும் டிஜிபி அலுவலகத்தில் அனுமதி கோரி கடிதம் அளித்திருந்தனர். இந்த நிலையில் அனுமதி வழங்குவது குறித்து அரசிடம் இருந்து எந்த பதிலும் வராத நிலையில் தவேகா பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் இன்று புதுச்சேரி டிஜிபியை சந்திப்பதற்காக அவரது அலுவலகம் வந்தார். தொடர்ந்து டிஜிபி, டிஐஜி ஆகியோர் அலுவலகத்தில் இல்லாததால் யாரையும் சந்திக்காமல் திரும்பி சென்றார். தொடர்ந்து செய்தியாளர்கள் அவரிடம் கேள்வி எழுப்பிய நிலையில் அவர் எதற்கும் பதிலளிக்காமல் அங்கிருந்து அவசரமாக அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதியில் வசிக்கும் வீடற்ற ஏழை எளிய மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்கிட வலியுறுத்தி சேது செல்வம் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதிக்கு உட்பட்ட கோவில் மனைகளில் குடியிருந்து வரும் புதுப்பேட்டை, வேலன் நகர், கவுண்டம்பாளையம், சுப்பையா நகர், தட்டாஞ்சாவடி, பொய்யாக்குளம், முத்துலிங்கம்பேட்டை ஆகிய ஊர்களில் உள்ள மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டும். புதுப்பேட்டை முருகேச நகரில் உள்ள
அரசு ஆர்ஜிதம் செய்துள்ள இடத்தில் இலவச மனைப்பட்டா அல்லது அடுக்குமாடி குடியிருப்பு கட்ட வேண்டும், நீண்ட காலமாக பொய்யாகுளத்தில் வசிக்கும் மக்களுக்கு மனைப்பட்டா வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும், மேலும் தொகுதியில் வசித்து வரும் வீடற்ற ஏழை எளிய மக்களுக்கு வாடகை வீட்டில் வசித்து வருகிறார்கள். இவர்கள் சம்பாதிக்கும் வருவாயில் பாதிக்கும் மேற்பட்ட தொகையை வாடகையாக செலுத்தி வறுமையில் வாழ்ந்து வருகிறார்கள். எனவே இவர்களுக்கு வீட்டுமனை பட்டா அல்லது அடுக்குமாடி குடியிருப்பு வழங்க வலியுறுத்தி வீடற்ற மக்களுடன் கோரிக்கை முழங்க ஆர்ப்பாட்டம் கொட்டுமழையிலும் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சேது செல்வம் தலைமை தாங்கினார். இதில் தட்டாஞ்சாவடி தொகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். மக்களுக்கு பட்டா வழங்கிடு. புதுப்பேட்டை வேலை நகர் கவுண்டமலையும் சுப்பையா உயர்த்திடே உயர்த்திடே. பொய்யா கோயில் மனையில் குடியிருக்கும். தவளக்குப்பம் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். மேலும் 2 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் அடுத்த தவளக்குப்பம் இடையார்பாளையம் அழுத்தவேலி பகுதியில் கஞ்சா எனும் போதைப் பொருட்கள் விற்கப்படுவதாக போதைப்பொருள் தடுப்பு பிரிவு மற்றும் தவளக்குப்பம் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அதன் பேரில் 2 பிரிவு போலீசாரும் அந்த பகுதியில் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு பதுங்கியிருந்த 4 பேர் கொண்ட கும்பல் மோட்டார் சைக்கிளை விட்டுவிட்டு ஓடினர். பின்னர் போலீசார் விரட்டி பிடித்தனர். மேலும் விசாரணையில் அவர்கள் கஞ்சா வாங்கி வந்து விற்பனை செய்வதற்காக பாக்கெட் தயாரித்தது தெரிய வந்தது. உடனடியாக போலீசார் அந்த 4 பேரையும் கைது செய்தனர். விசாரணையை நடத்தினர். விசாரணையில் தவளக்குப்பம் இளவரசன் நகர் பகுதியைச் சேர்ந்த அனந்தராமன், தவளக்குப்பம் அடுத்த நாணமேடு பகுதியைச் சேர்ந்த மனோஜ், சாரம் பகுதியைச் சேர்ந்த சுரேஷ், புதுச்சேரி டிபி நகரைச் சேர்ந்த ரத்னம் என்பது தெரிய வந்தது. இந்த 4 பேர் மீது தவளக்குப்பம் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் ஜெயகுருநாதன் வழக்கு பதிவு செய்து 4 பேரையும் கைது செய்தார். அவர்களிடம் இருந்த 2 மோட்டார் சைக்கிள்கள், 2 பட்டா கத்திகள், 4 செல்போன்கள், 2 கிலோ 200 கிராம் எடை கொண்ட கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். இதன் மதிப்பு சுமார் 2 லட்சம் ரூபாய் ஆகும். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனுக்கு காதுவலி ஏற்பட்ட நிலையில் அரசு மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்றார். புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனுக்கு லேசான காதுவலி ஏற்பட்டது. இதனையடுத்து அவர் ஆளுநர் மாளிகையில் இருந்து புறப்பட்டு அருகில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு சென்றார். தொடர்ந்து மருத்துவர் அவரை பரிசோதித்து அனுப்பினார். உடல்நலக் குறைவு ஏற்பட்டால் தனியார் மருத்துவமனையை நாடி செல்லும் நிலையில் அரசு மருத்துவமனை மீது நம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் துணைநிலை ஆளுநர் சிகிச்சை பெற்று சென்றது பொதுமக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. புதுச்சேரி மாநிலம் பாகூர் தொகுதியில் 6.5 கோடி ரூபாய் செலவில் சாலை மேம்பாட்டு பணிகளை முதல்வர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி பொதுப்பணித்துறை சார்பில் பாகூர் தொகுதிக்கு உட்பட்ட முள்ளோடை முதல் மு புதுக்குப்பம் வரையிலும், மணப்பட்டு முதல் மு புதுக்குப்பம் வரையிலான தார் சாலையை 3,37 லட்சம் ரூபாய் செலவிலும், பாகூர் விநாயகர் கோவில் சந்திப்பு முதல் இருளஞ்சந்தை மதுரா வரையிலான தார் சாலையை 3,13 லட்சம் ரூபாய் செலவில் மேம்படுத்திட திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நேற்று நடந்தது. இதில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர் லட்சுமி நாராயணன், செந்தில்குமார் MLA ஆகியோர் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியை துவங்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், செயற் பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் சரவணன், இளநிலை பொறியாளர் அர்ஜுனன், பாகூர் கொம்யூனியன் பஞ்சாயத்து ஆணையர் சதாசிவம் மற்றும் திமுக மற்றும் NR காங்கிரஸ் பிரமுகர்கள், பொதுமக்கள் இதில் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை மூலம் வழங்கப்படும் அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் மணவெளி தொகுதியில் உள்ள 20 பயனாளிகளுக்கு புதிய குடும்ப உணவு பங்கீட்டு அட்டைகளை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பாஜக மாவட்ட தலைவர் சுகுமார், தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன், தக்ஷணாமூர்த்தி, தொகுதி பொதுச் செயலாளர் சக்திவேல், ஆண்டியார்பாளையம் ராஜா, தினகரன், திருமால், குமரன், நாகமுத்து, சுமதி, கோகுல் மற்றும் பயனாளிகள் கலந்து கொண்டனர்.
அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதியான செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்திருப்பது அக்கட்சிக்கு பலம் என்றும் தமிழகத்தில் எது நடந்தாலும் அதற்கு பாஜக தான் காரணம் என திமுக கூறுவது கண்டிக்கத்தக்கது என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். தமிழக பாஜக முன்னாள் தலைவரும் புதுச்சேரி முன்னாள் துணைநிலை ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் இன்று புதுச்சேரிக்கு வருகை தந்து மணக்குள விநாயகர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தில் திமுக ஆட்சி மிகவும் மோசமாக இருக்கிறது, சட்டம் ஒழுங்கு மிக மிக மோசமாக உள்ளது, அவர்கள் இளைய அரசருக்கு முடிசூடி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள், உதயநிதி பிறந்த நாளில் செலுத்துகின்ற கவனம் மற்ற குழந்தைகளை பாதுகாப்பதில் இல்லை, எனவே வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும், அப்பாவு போன்றவர்கள் கூட மிகவும் தவறாக பேசுகிறார்கள், நடுநிலையாக இருக்க வேண்டிய அவர் ஆளுநரை பற்றி பேசுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது, கருத்து வேறுபாடு இருந்தால் கருத்தை சொல்லுங்கள், அதற்கு வார்த்தைகளை தவறாக பயன்படுத்தக்கூடாது என்றார். தொடர்ந்து பேசிய அவர், முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் விஜயின் கட்சியில் இணைந்திருப்பதை அரசியல் நகர்வாகத்தான் நான் பார்க்கின்றேன். அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட பிறகு அவருக்கென்று ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கின்றார். அவர் அனுபவமான அரசியல்வாதி. அவர் இணைந்தது தமிழக வெற்றி கழகத்திற்கு பலம் சேர்க்கும். மற்றபடி அதிமுக பாஜக கூட்டணி பலம் பொருந்தியதாகத்தான் இருக்கிறது. நாங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்றார். திமுக எது நடந்தாலும் பாஜக தான் என்று சொல்வதை வன்மையாக கண்டிப்பதாகவும், செங்கோட்டையன் அவராகவே ஒரு முடிவை எடுத்துள்ளார், அந்த முடிவிற்கு பாஜக தான் காரணம் என்று சொல்வது கண்டிக்கத்தக்கது. அப்படியானால் தமிழகத்தில் எது நடந்தாலும் பாஜக தான் காரணமா என கேள்வி எழுப்பினார். எதிரணியினர் கூட்டணி பலவீனம் அடைந்து விட்டது என்று சொல்ல முடியாது. நிச்சயம் தேசிய ஜனநாயக கூட்டணி பலம் பொருந்தியதாகத்தான் இருக்கிறது. சில சலசலப்புகளால் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பலத்தை யாரும் குறைத்து மதிப்பிடக்கூடாது என்றும் செங்கோட்டையன், விஜய், டிடிவி தினகரன், பன்னீர்செல்வம் என யாராக இருந்தாலும் எல்லோருக்கும் ஒரு கடமை இருக்கிறது. அந்த கடமை திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதுதான். தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை தாண்டி திமுக வேறறுக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் எல்லோரிடமும் இருக்க வேண்டும். அந்த வியூகத்திற்குள் எல்லோரும் வர வேண்டும் என்றார். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். கண்டமங்கலத்தில் அதிமுகவினர் கையில் மெழுகுவர்த்தி ஏற்றி ஆர்ப்பாட்டம். விழுப்புரம் மாவட்டம் வானூர் ஒன்றிய திமுக கழக செயலாளர் பாஸ்கரன் மீது பெண் கற்பழிப்பு வழக்கில் FIR பதியப்பட்டு இதுவரை கைது செய்யப்படவில்லை. இதனை கண்டித்து கண்டமங்கலம் ஒன்றியத்தை சேர்ந்த அதிமுகவினர் தெற்கு ஒன்றிய செயலாளர் ராமதாஸ், வடக்கு ஒன்றிய செயலாளர் கண்ணன் ஆகியோர் தலைமையில் 300க்கும் மேற்பட்டோர் கண்டமங்கலம் பழைய பஸ் நிலையம் அருகே கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு பாதுகாப்பு மற்றும் நிவாரணம் வழங்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்டோர் முழக்கமிட்டனர். ஒருங்கிணைந்த கண்டமங்கலம் ஒன்றியம் சார்பில் நடந்த போராட்டத்தில் மாவட்ட ஒன்றிய மகளிர் அணி கிளை கழக சார்பு அணி நிர்வாகிகள், பூத் கமிட்டி நிர்வாகிகள், வாக்குச்சாவடி முகவர்கள் மற்றும் மகளிர் அணி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். சட்டம் ஒழுங்கு சீர்கேடு குறித்தும், போதைப் பொருள் கலாச்சாரம் தினம், பெண்கள் மீதான பாலியல் தொந்தரவுகள் குறித்து பெண்கள் அமைப்பினர் உரத்த குரலில் கோஷமிட்டனர். தகவல் அறிந்து வந்த கண்டமங்கலம் ஆய்வாளர் பாஸ்கரன் மற்றும் போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்தனர். இதனால் கண்டமங்கலம் பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள டித்வா புயல் காரணமாக புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. அந்த வகையில் புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதி கரியமாணிக்கம் பகுதியில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நெட்டப்பாக்கம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் துணை சட்டசபை தலைவருமான ராஜவேலு தலைமையில் புயல் எச்சரிக்கை குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. பொதுப்பணித்துறை அதிகாரிகள், நெட்டப்பாக்கம் மற்றும் பாகூர் கொம்யூனியன் பஞ்சாயத்து அதிகாரிகள், வருவாய்த்துறையினர், காவல்துறையினர், சுகாதாரத்துறையினர், மின்துறையினர் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி
துணை சபாநாயகர் மடுகரை, கரையாம்புத்தூர், நெட்டப்பாக்கம், சூரமங்கலம் உள்ளிட்ட மருத்துவமனைகளில் 108 ஆம்புலன்ஸ் தயார் நிலையில் இருக்க வேண்டும். பாம்பு கடி, நாய்க்கடி உள்ளிட்டவர்கள் சிகிச்சை அளிக்க மருந்துகள் தயாராக வைத்திருக்க வேண்டும் என மருத்துவ அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார். மேலும் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாமல் இருக்க ஜெனரேட்டர் தயார் நிலையில் இருக்க வேண்டும். புயல் மழையினால் பாதிப்பு ஏற்படும் சூழ்நிலையை வருமானால் உடனடியாக பொதுமக்களை பாதுகாப்பான இடத்தில் தங்க வைப்பதற்கு பள்ளிகள், சமுதாய நலக்கூடங்கள் தயாராக இருக்க வேண்டும். சாலையில் மரங்கள் சாய்ந்திருந்தால் உடனடியாக அப்புறப்படுத்த தயார் நிலையில் இருக்க வேண்டும் உள்ளிட்டவற்றை துறை சார்ந்த அதிகாரிகளிடம் துணை சபாநாயகர் ராஜவேலு அறிவுறுத்தினார். புதுவை பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி எம்பி அவர்கள் நலத்திட்ட உதவி வழங்கும் விழா ஈசிஆரில் உள்ள அவரது அலுவலகத்தில் நடைபெற்றது. புதுவை பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் எம்பி செல்வகணபதி அவர்களால் நலத்திட்ட உதவி வழங்கும் விழா நடைபெற்றது. இவ்விழா புதுச்சேரி பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. இந்த விழாவில் லாஸ்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த சுமார் 10 நபர்களுக்கு இலவசமாக மின்சார தையல் இயந்திரமும், 3 நபருக்கு தள்ளுவண்டியும், 25 நபர்களுக்கு இலவச கண் கண்ணாடிகளையும் எம்பி செல்வகணபதி வழங்கினார். இந்நிகழ்ச்சியை பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் ஓபிசி அணியின் மாநில தலைவர் நடராஜன் அவர்கள் ஏற்பாடு செய்தார். இந்நிகழ்ச்சியில் லாஸ்பேட்டை தொகுதி பாரதிய ஜனதா கட்சியின் தொகுதி தலைவர் பன்னீர்செல்வம், தொகுதி பொறுப்பாளர்கள் ஆறுமுகம், தயாளன், செந்தில், பாலன், கோபு, லதா மற்றும் தொகுதி நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். தமிழக துணை முதல்வரும் மாநில இளைஞர் அணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் 49வது பிறந்தநாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலத்தில் உள்ள 64 ஊராட்சிகளிலும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் 49வது பிறந்தநாள் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கண்டமங்கலம் ஒன்றியம் கோண்டூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் பள்ளி மாணவர்களுக்கு கண்டமங்கலம் திமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் செல்வமணி கலந்து கொண்டு இனிப்பு மற்றும் நோட்டு புத்தகங்களை வழங்கினார். மேலும் பள்ளி மாணவர்களுக்கிடையே அவர் பேசும்பொழுது, கல்வி ஒன்றே நமக்கு அழியாத செல்வம், கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று கொன்றை வேந்தனில் முதுமொழி உள்ளது. சென்ற இடமெல்லாம் நமக்கு சிறப்பு அளிப்பது கல்வி மட்டுமே என்று பேசினார். ஊராட்சி மன்ற தலைவரும் தெற்கு ஒன்றிய பொருளாளருமான ஏழுமலை முன்னிலை வகித்தார். இளைஞரணி துணை அமைப்பாளர் மருது பாண்டியன், முருக இளங்கோவன், சுப்பிரமணி ஐயனார் மற்றும் ஆசிரியர் ஆனந்த், அமிர்தராஜ், ஊராட்சி மன்ற பொருளாளர் கருணாநிதி ஆகியோர் உடனிருந்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். செங்கோட்டையன் விஜயுடன் இணைந்திருப்பது தாவேகாவிற்கு பலம், தமிழிசை சவுந்தரராஜன் கருத்து. டித்வா புயல், புதுச்சேரியில் மழை, சீற்றத்துடன் காணப்பட்ட கடல். விஜயின் ரோட் ஷோவிற்கு அனுமதி மறுப்பு, டிஜிபி அலுவலகம் வந்த புசி ஆனந்த். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூன் மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.